வணக்கம் மக்களே, நீங்க வர கேட்கிற மக்கள் கம்பெனி நான் எங்க ஹோஸ்ட். இந்த வாரம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் வாரம் மட்டும் கிடையாது, நம்ம காமிகான் வாரம் பட்டாசா ஏற்கப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போது. இன்னைக்கு நம்ம மார்வல் தனி ஒரு பேனலே கண்டக்ட் பண்றாங்க, சாட்டர்டே சொல்றேன். ஸோ நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம டிசியூ சம்மந்தப்பட்டு ஜேம்ஸ் கன் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்லி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி இருந்தாரு. பட் இருந்தாலும் சில டிசியூ ப்ராஜெக்ட் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் இந்த வருஷம் டிசியூட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேச்சர் கமாண்டர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்னு சொல்றத விட ஒரு குட்டி டீசர், 1.5 நிமிஷம் டீசர் தான். பட் உள்ள நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எந்த வகையில் அப்கமிங் டிசியூ, அதாவது அடுத்து வரப்போற சூப்பர்மேன், அதை தொடர்ந்து வர மற்ற ப்ராஜெக்ட்ஸ் டிசி ப்ராஜெக்ட்ஸ் கூட லிங்க் ஆக போகுதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஹிண்டையுமே கொடுத்துருக்காங்க. பீஸ் மேக்கர் கூட ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணிடுவோம். டைம் கிடைச்சா மறக்காம அந்த டீசர் செக் பண்ணி பாருங்க. அந்த டீசர் பிரேக் டவுன் போறதுக்கு முன்னாடி நம்ம டிசியூவோட அஃபிஷியல் லோகோவை ஜேம்ஸ் கன் ரிவீல் பண்ணியிருக்காரு. இதுதான் நல்லா இருக்குல்ல, ரொம்ப கிளீன் பிளேட்டா இருக்கு. அண்ட் எப்படி சொல்றது, பழைய டிசியூங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 90s அந்த சமயத்துல இந்த டிசியூவோட லோகோ இப்படிதான் இருந்துச்சு, அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைக் வி ஆர் கோயிங் பேக் டு த ரூட்ஸ்ங்கிற மாதிரி நல்லா இருக்கு இந்த லோகோ. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இதோடைய இன்ட்ரோவை இன்னும் பெட்டரா கொடுத்தா நல்லா இருக்கும். டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட இன்ட்ரோ தாறுமாறா இருக்கும். அதை விட்டு இதை ஓவர்டேக் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு டீசர் பிரேக் டவுன் போயிடலாம். ஓப்பனிங் ஷாட்ல நம்ம ரிக் ஃபிளாக் சீனியரா தான் காட்டுறாங்க. யார் அவரு? ரிக் ஃபிளாக் தான் ஆல்ரெடி பீஸ் மேக்கிலே செத்துட்டாரே நீங்க கேட்பீங்க. அவருடைய அப்பா தாங்க ரிக் ஃபிளாக் சீனியர். இந்த கேரக்டர் வந்து ஃப்ராங்க் கிரில்லோ, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க மார்வல்ல கிராஸ் போன்ஸா பார்த்துருக்கலாம், வின்டர் சோல்ஜர்ல பேராக இருப்பார்ல. ஸோ அந்த ஆக்டர் தான் ப்ளே பண்றாரு. அவர் இந்த கிரியேச்சர் கமாண்டர்ஸ் அனிமேட்டட் சீரிஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதையுமே தாண்டி அவர் தான் ஆக்சுவலா இந்த சூப்பர்மேன் படத்துலையுமே லைவ் ஆக்ஷன் வெர்ஷன் ப்ளே பண்றாரு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பீஸ் மேக்கர் சீசன் 2லயுமே ரிக் ஃபிளாக் சீனியர் வரப்போறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஃப்ராங்க் கிரில்லோ 3 முக்கியமான ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காருங்க. நல்லா இருக்கு. அண்ட் இந்த 3மே இன்டர்லிங்க்ட். பீஸ் மேக்கர் சீசன் 2மே டிசியூக்குள்ள தான் வருது. சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேனானுங்கிற மாதிரி ஆக்சுவலா ஜேம்ஸ் கன் சில இடங்களை டீஸ் பண்ணி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா கேனானா தான் இருக்கும் போது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம அமாண்டா வாலர் கிட்ட ரிக் ஃபிளாக் என்ன சொல்றாருன்னா, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸுங்கிற மாதிரி எதுவுமே நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் உத்தரவு போட்டுருந்தாங்களே, அதை நீங்க மீறுறீங்களா, அவங்களுக்கு தெரியாம இதை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அமாண்டா, காங்கிரஸ் வந்து இந்த மனுஷங்களை தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் மான்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு போறேன், அதுல என்ன பிரச்சனை, இது டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் கிடையாது, டாஸ்க் ஃபோர்ஸ் எம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க? பீஸ் மேக்கர் சீசன் 1 யாருமே ஃபுல்லா பார்க்கலையா? அந்த சீசனோட எண்ட்லயே இந்த பக்கம் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸுங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, சூசைட் ஸ்குவாடுங்கிற ஒரு விஷயத்த இந்த பக்கம் நம்ம அமாண்டா வாலர் சீக்கிரட்டாவே நடத்திட்டு இருக்காங்கன்னு அமாண்டா வாலரோட பொண்ணே வெளில வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சீக்கிரட்டா ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும். இது ஆப்வியஸா அந்த காங்கிரஸுக்குமே தெரிய வர, அவங்க ஜஸ்ட் தலையில தட்டி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் லைக் அமாண்டா வாலர் அந்த சமயத்துல பனிஷ் பண்ணப்படலை. நான் லைக் அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படிலாம் ஏதாவது பண்ணுவாங்க தான் நினைச்சேன். பட் அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா அதை தொடர்ந்து ஆர்க்கம் அசைலமுக்கான இந்த சீரிஸ் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆர்க்கம் அசைலம்ல இந்த பக்கம் அமாண்டா வாலர் போய் அப்படி சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் அது பில்ட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இல்லைங்க, ஜஸ்ட் அதை வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால நாங்கள் மனுஷங்களை வச்சு அதை பண்ணல, மிருகங்களை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரியேச்சர் கமாண்டர்ஸ்ங்கிற அந்த டீமை இறக்கியிருக்காங்க. இந்த கிரியேச்சர் கமாண்டர்ஸ் இஸ் மோர் லைக் ஒரு கம்ப்ளீட்லி எக்ஸ்பெரிமெண்டட் கேரக்டர்ஸ் தான். காமிக்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நீனாங்கிற ஒரு கேரக்டர் இந்த டெல்லில நீங்க பாத்துக்கலாம். நீனா மசூஸ்கி பார்க்க ஒரு ஆம்பிபியன் மெர்மைன் மாதிரி இருக்காங்களே. ஸோ இவங்க ஆக்சுவலா மனிதனா இருந்தவங்க தான். அவங்க பொண்ணு செத்து போயிட்டோம். அப்புறம் இவங்க அமாண்டா வாலர் கூட ஒன்னா சேர்ந்து கிரியேச்சர் கமாண்டர்ஸ்ங்கிற ஒரு டீமை மனுஷங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மான்ஸ்டர்ஸா அவங்கள மாத்தி பில்ட் பண்ணுவாங்க. அதுதான் அமாண்டா வாலர் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல பண்ண போறாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ மனுஷங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் மனுஷங்களை வச்சு மிருகங்களை உருவாக்க போறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைடுங்கிற ஒரு கேரக்டரை அவங்க மேலே டெஸ்ட் பண்ணி உருவாக்குற அந்த சீக்வன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பாசிபிளி பிராங்கஸ்டைனும் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ ஏற்கப்பட்ட இந்த மாதிரி மனிதர்கள் மேல டெஸ்டிங் நடத்தப்பட்டு அவங்க கிரியேச்சர் கமாண்டர்ஸா மாற்றப்படுற மாதிரி கதை எழுதப்படலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது இவங்க தான் புது சூசைட் ஸ்குவாட் நீங்க வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரிஜினல் சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் ஆன போட்டிருக்கும் போது வேற வழியே இல்லை, இப்படிதான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அமாண்டா வாலர் ரிக் ஃபிளாக் கீழே இப்போதைக்கு கிரியேச்சர் கமாண்டர்ஸ்ங்கிற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் சூசைட் ஸ்குவாட்லயுமே ஆக்சுவலா ரிக் ஃபிளாக் ஜூனியர் கிட்ட அந்த சூசைட் ஸ்குவாட் டீம் போகும். ஸோ அதோடைய கம்பேரிசன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ சூசைட் ஸ்குவாட் கண்டிப்பா டிசியூ தான். பட் பீஸ் மேக்கர் சீசன் 1 டிசியூவா இல்லையாங்கிறது ஸ்டில் கேள்விக்குறியா தான் இருக்கு. லைக் அந்த சீசன் எண்ட்ல வரக்கூடிய அந்த விஷயத்த இங்க மென்ஷன் பண்ணி இருந்தாலும் அந்த சீரிஸோட எண்ட்ல ஆப்வியஸா நம்ம ஜஸ்டிஸ் லீக் பேர் ஆகியிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா இந்த டிசியூக்குலாம் வரப்போறது இல்லை. ஸோ என்ன மாதிரி இந்த கதை பில்ட் ஆக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம வீசல் கேரக்டர் அண்ட் டாக்டர் ஃபாஸ்பரஸை காமிச்சிருக்காங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்பரஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகி இந்த மாதிரி லைக் கோஸ்ட் ரைட்டரா மாதிரி இருப்பாரு. பார்த்தோன்னே போய் கோஸ்ட் ரைட்டர் நினைச்சிருப்பீங்க. பட் மோர் லைக் அவர் நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெயிலியர், ஒரு சயின்டிஸ்ட் தான் வரும் அவர் மாதிரி இருப்பாரு. அதை தொடர்ந்து வீசல் கேரக்டர் சூசைட் ஸ்குவாட் 1 நீங்க பார்த்துக்கலாம். சீன் கன் அந்த ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அவருக்கு வாய்ஸ் ஓவர் எதுவுமே கிடையாது. ஸோ அவருக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச காமிக்ல தான் கொண்டு போவாங்க நம்புறேன். ஜிஐ ரோபோட் அந்த கேரக்டர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வெல் நான் வேர்ல்டு வார் 2 அப்பவே இந்த மாதிரி நாசி எடுத்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ விச் மீன்ஸ் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எம்ங்கிறது அந்த வேர்ல்டு வார் டூப்பவே நிறுவப்பட்டுச்சா கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன்னா அந்த கேரக்டர் ஒருத்தரை இங்க ஒரு ரிட்டர்ன் கூட்டு வந்திருக்கும் போது அதே மாதிரி ஏற்கப்பட்ட பேர் அந்த சமயத்தில் இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும், டாஸ்க் ஃபோர்ஸ் ஆர் ரோபோட்டுங்கிற மாதிரி கூட தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கலாம். ஸோ வருஷமா டாஸ்க் ஃபோர்ஸுங்கிற ஒரு டீமை பில்ட் பண்ணி தான் இருக்காங்க போல. ஃப்ராங்கென்ஸ்டைன் ரோல் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் ஆக்சுவலாக நம்ம டேவிட் ஹார்பர் வந்து ப்ளே பண்ணுறாரு இந்த ரோலை. ஸோ டேவிட் ஹார்பர் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் மார்வலில் ரெட் கார்டியனாக பார்த்துருப்பீங்களா, அவர் அந்த பக்கம் தண்டர்போல்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த சூசைட் ஸ்குவாட் வந்து ஒரு டீம்லேயே ப்ளே பண்ணுறாரு. அதுக்கு ஈக்குவலாக இங்கேயுமே ஃப்ராங்கென்ஸ்டைன் ரோல் ப்ளே பண்ணுறாரு. நல்லா இருக்கியா. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் அந்த கிரேச்சர் கமாண்டர்ஸ்ங்கிற டீமே உருவாக்குறாங்க. அண்ட் இந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே போகிற அந்த மிஷனுங்கிறது ஆப்வியஸ்லி சூசைட் ஸ்குவாட் ஸ்டைலில் யாராலுமே முடிக்க முடியாத ஒரு இம்பாசிபிள் மிஷனாக தான் இருக்க போகுது. அது என்ன மிஷனாக இருக்குன்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லலை. பட் இவங்கள தான் மெயின் வில்லியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ ஒரு கேசலில் போய் அங்கே இருக்க அந்த சாசரஸை தான் எதிர்த்து நிற்கிற மாதிரி கதை போகணும். அண்ட் கிடைச்சிருக்க அந்த லீக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாசரஸோட பேர் செர்சின்னு சொல்லி ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ செர்சி வந்து பார்த்தீங்கன்னா வண்டர் வுமனோட மெயின் வில்லி ஆன்டகனிஸ்ட். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வண்டர் வுமனுக்கு வில்லியா வரவங்க. ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்போது டிசிஏக்குள்ளேயே இந்த பாரடைஸ் லாஸ்ட்ங்கிற ஒரு சீரிஸ் நடக்க போகுது. அதுலேயுமே இவங்க தான் வில்லியா வருவாங்க நான் நினைச்சேன். பட் இப்போதைக்கு டிசியூவோட அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரேச்சர் கமாண்டர்ஸ்லேயே கூட்டு வர அந்த சமயத்தில் மேபி இது பாரடைஸ் லாஸ்ட்டுக்கு லீடப்பாக அமையுமா. பிகாஸ் நம்ம ஜேம்ஸ் கன் சொன்ன ஒரு விஷயம், இதை ஒரு யூனிவர்ஸாக தான் அவங்க பில்ட் பண்ண பார்க்குறாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டையுமே இன்டர்லிங்க் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. அந்த வகையில் நம்ம வண்டர் வுமனோட மெயின் பில்லியை இறக்கும் போது கண்டிப்பாக அவங்களை ஏதோ ஒரு வகையில் வண்டர் வுமன் கூட லிங்க் பண்ணி தானே ஆகணும். அதை எப்படி பண்ண போறாங்க பார்ப்போம். அண்ட் இந்த சர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோட்டல் சூனியக்காரி, பேர் அடிக்கோடிடுங்க இம்மோட்டல். அவங்களை எதிர்த்து கிரேச்சர் கமாண்டர்ஸ் போகும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் தான் முடிய போகுது. அண்ட் பாசிபிளி அது ஒரு கோட்டையில தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய இடத்துல இந்த இடத்துல பவர்ஸ்லாம் வரதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும். சர்சியை கொல்றது பாயிண்டா இருக்காது. மேபி லைக் அவர் செய்யற ஏதாவது ஒரு மாந்திரிகத்தை தடுக்கிறத பிளானா வச்சிருக்கலாம். என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். அதே மாதிரி ஆப்வியஸா சூசைட் ஸ்குவாட் ஸ்டைல்ல ஆரம்பத்தில் இந்த டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காம தான் ஸ்டார்ட் ஆகணும் கதை. பிகாஸ் ரிக் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்பரஸை போட்டு பொழந்து எடுக்கிறாப்ல. ஸோ ரிக் ஃபிளாக் வெர்சஸ் பாஸ்பரஸ்ங்கிற ஒரு ஃபைட் நடக்க தான் போகுது. அண்ட் அந்த டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம தான் காமிச்சிருக்காங்க. பட் போக போக இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, பிரைடு வந்து ஜிஏ ரோபோட்டை காப்பாற்றுற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஸோ சூசைட் ஸ்குவாடோட சேம் ஃபார்முலா தாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க எல்லாருக்குமே சண்டை ஸ்டார்ட் ஆகி போக போக அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக்கிற மாதிரி தான் கதை போகணும். அது நல்லா தான் இருக்கும். பட் ஜேம்ஸ் ஸ்குவாடோட முக்காவாசி ப்ராஜெக்ட் அப்படி தான் இருக்கு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, சூசைட் ஸ்குவாடு, இப்போதைக்கு கிரேச்சர் கமாண்டோஸ், இதில் என்ன வித்தியாசம் காமிக்க போறாங்கன்னு சத்தியமா தெரியல. அதே நம்ம ஜேம்ஸ் ஸ்குவாடோட ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருக்க தான் போகுது. பட் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கிறத காரணத்தினால திரும்ப அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்ப செய்யுது. ஒர்க் அவுட் ஆகி தான் ஆகணும். பிகாஸ் டிசியோட டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் மொதல் ப்ராஜெக்ட் அனிமேஷன் ஸ்டைலில். ஸோ ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் தான் சூப்பர்மேன். ஸோ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து டிசி கிக் ஆஃப் ஆக போகுது. அனிமேஷன் குவாலிட்டியாக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, காமெடியும் நல்லா தான் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை கொண்டு வராங்க. யாருக்குமே தெரியாத கேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே. இதை வச்சு நம்ம ஜேம்ஸ் கன் சக்ஸஸ் பண்ணுவாரா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். உங்களுக்கு டேட்டா எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையாங்க தான் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம் காம் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து தெரிய விடுங்க. நான் அவ்வளோ நல்ல ராசமான வீடியோ மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்